பாஸ் ஒரு வீடு இல்ல, அது ஒரு உலகம். அங்க சந்திக்கிற மனுஷங்க இந்த உலகத்துல எல்லா இடத்துலயும் நிரவி இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு விஜய் சேதுபதி. ரெட் கார்டு போட்டு வெளியில அனுப்பின கண்டஸ்டன்ஸ் குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்துக்காவது விஜய் டிவி கண்டுக்காது அப்படின்னு இருந்த ஒரு ஜெனரல் பிராக்டிஸ் பாருக்காக உடச்சே ஆக வேண்டிய கட்டாயம் இருந்தது பிக் பாஸ்க்கு. பாரு இல்லாத ஃபினாலே அப்படிங்கிறது கிளைமேக்ஸே இல்லாத கிரைம் பிக்சர் மாதிரி ஆயிடும் அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. பறிஞ்சு கூப்பிட்டாங்க. பாரு தான் ரொம்ப அடம் பிடிச்சாங்க அப்படின்னு பேக்ரவுண்ட் நியூஸ் சொல்றாங்க. ஒரு வழியா வந்து சேர்ந்த பாருடைய ஆராவும் வைபவும் சும்மா சொல்லக்கூடாது. பின்னாலே பட்டம் அடிச்ச திவ்யாவை விட ஒரு ஸ்டெப் மேலதான் இருந்தது. ஆடியன்ஸுக்கு பின்னாடி உட்கார்ந்துட்டு இருந்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே விஜய் சேதுபதியை பார்த்து நீங்க அப்படி சார் இப்படி சார் அப்படின்னு கொஞ்சம் குறைஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பாரு மட்டும் ஒரு சீசன்ட் ஆர்டிஸ்ட் மாதிரி கான்பிடென்ட்டா ஸ்டேஜுக்கு வந்து விஜய் சேதுபதியோட ஷோல்டர் டு ஷோல்டர் பேசிட்டு போனாங்க. உண்மையை சொல்லணும்னா பாருவை கூப்பிட்டு ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தினாலதான் இன்னொரு ரெட் கார்டு கண்டஸ்டன்ட் கம்ருதனையும் கூப்பிட்டு இருக்காங்க. மேடையில இருந்து தூரம் இருக்க சாண்ட்ரா கிட்ட பேசும்போது கூட பாரு கிட்ட மன்னிப்பு கேட்கிற தோரணை எல்லாம் இல்ல. நான் ஒரு கேம் ஆன, நீ ஒரு கேம் ஆன, எனக்கு உனக்கு சரியா போச்சு, அதோ அந்த கேம் நான் இங்க இதோ இப்ப முடிச்சு வைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தோரணை தான் இருந்தது. தன்னை தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் அப்படின்னு வள்ளுவர் சொன்னாரு. ஆனா அதே வள்ளுவர் தான் தன்னுடைய சினத்தை வெற்றிக்கு ஒரு டூலாவும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற அந்த சாமர்த்தியத்தையும் சொல்லி கொடுத்திருக்காரு. தினமும் காத்தால எழுந்திருக்கும் போதே பாரு ஒரு பிளான் போட்டுருவாங்க. அந்த டேவை எப்படி நகர்த்திட்டு போலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்ட்ராட்டஜி போடுவாங்க. இது ஃபினாலே ப்ரோகிராம்ல ஒரு கண்டஸ்டன்ட் சொன்னது. இன்னொரு கண்டஸ்டன்ட் சொன்னது அதை விட சூப்பர். ஒவ்வொரு நாளும் பாரு ஒவ்வொருத்தரோட சண்டை போடாம இருந்திருந்தா அந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல பல கண்டஸ்டன்ட்ஸ் ஹைலைட்டுக்கே வராம கூட போயிருந்திருப்பாங்க அப்படின்னு தான் இன்னொரு கண்டஸ்டன்ட் சொன்னாங்க. ஆமாங்க, வில்லன் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் ஹீரோவால ஜொலிக்க முடியும். வில்லன் எவ்வளவுக்கு எவ்வளவு கொடூரமா இருக்காரோ அப்பதான் விக்டிம் மேல பரிதாபம் வரும். அந்த மாதிரி ஃபுட்பால தன்னுடைய டீம் பிளேயர்ஸுக்கு அழகா பாஸ் பண்ணி கொடுத்துட்டு அவங்களை எல்லாரையும் ஜொலிக்க வச்சுட்டு அந்த கேம்ல பாதியில வெளியில போனவங்க தான் பாரு. உன்னுடைய பலம் பலவீனத்தை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு என்னைக்கு உன்னுடைய பயத்தை கடந்து மேல வரையோ அன்னைக்கே நீ உயர உயர பறக்க ஆரம்பிச்சிருவ அப்படின்னு சொன்னாரு விஜய் சேதுபதி. என்ன கேட்டா தன்னுடைய எல்லா பலவீனத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எல்லா பயத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள வந்தவங்க தான் பாரு. ரெட் கார்டு அவங்களுடைய இறுதி வெற்றியை இந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல வேணா தடுத்து நிறுத்தி இருக்கலாம். ஆனா பறந்து விரிந்த இந்த உலகத்துல பறந்து வெற்றிகளை குவிக்கிறதுக்கு அவங்களுக்கு நிறையவே ஸ்பேஸ் இருக்கு. ஸ்வீட் வில்லி, we will always remember you.